காசுக்கு தான் போகணும்னு இல்லை, உங்க இதய துடிப்புக்கும் உங்க உயிருக்கும் நடுவுல ஒரு ரகசியம் இருக்கு. 100 புத்தகங்கள் படிச்சாலும் புரியாத அந்த ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம். தயாரா இருங்க. கடவுளை தேடி நம்ம ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையணும்? உங்க உள்ளங்கையில இருக்க ரேகையை விடவே உங்க இதயத்துல துடிக்கிற அந்த துடிப்பு தான் கடவுளுக்கு ரொம்ப பக்கம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கடவுளோட இலக்கணம் தான் என்ன? அவர் எங்கதான் இருக்காரு, எப்படிதான் இருக்காரு, எப்படி நம்மளெல்லாம் கவனிக்கிறார், எப்படி இந்த உலகம் இயங்குதுன்னு பல குழப்பங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படி ரொம்ப அழகா தாயுமானவர் தன் பாடல்கள் மூலமா விளக்குறாரு தெரியுமா? ஒரு முறை ஒரு உப்பு பொம்மை கடலோரத்துக்கு போச்சான். அது வரைக்கும் அதுக்கு கடல்னா என்னன்னே தெரியாது. ஒரு பக்கத்துல இருந்தவங்கிட்ட கடல்னா என்ன, அது எவ்வளவு ஆழம், அது எப்படி இருக்கும், இப்படி எல்லாம் கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் போய் இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டுச்சான். அந்த கூட்டம் அவங்க ஒரு கதை இப்படி ஒவ்வொருத்தட்டியா விசாரிக்கும் போது ஆளுக்கு ஒண்ணு சொன்னாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னான்னா, கடல்னா என்ன, அது எவ்வளவு ஆழம்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா நீயே உள்ள இறங்கி பாரு அப்படின்னு சொன்னாராம். அந்த உப்பு பொம்மையும் ஆர்வமா கடலுக்குள்ள இறங்குச்சு. முதல்ல அதோட கால் கரைய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அதோட இடுப்பு கரைஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது முழுசா கரைய ஆரம்பிக்கும் போது கடல்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி சுத்தமா மறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த பொம்மையே மெல்ல மெல்ல கடலா மாற ஆரம்பிச்சுது. கடைசியில அந்த பொம்மையே இல்லாம போய் கடலோட கலந்துருச்சு. இப்ப சொல்லுங்க, கடல் எது, பொம்மை எது? ரெண்டுமே ஒண்ணுதானே. இதுதான் அத்வைதம். இந்த தத்துவத்தை தான் தாயுமானவர் தித்திக்கும் ஆனந்த தேனே அப்படின்னு பாடுறாரு. அதாவது தேனை சுவைக்கிற வரைக்கும் தான் நீ வேற தேன் வேற. ஆனா நீயே தேனா மாறிட்டா அங்க இரண்டு கிடையாது, துவைதம் கிடையாது, ஒன்றே ஒன்று அத்வைதம் தான் சொல்றாரு. தாயுமானவர் சொல்றாரு, எத்திக்கும் தானாகி. அப்படின்னா என்ன? ஒரு தங்க நகை கடைக்குள்ள போறீங்க. அங்க என்ன இருக்கும்? வளையல் இருக்கும், மோதிரம் இருக்கும், செயின் இருக்கும். நாம பார்க்கும்போது தனித்தனியா நகையா தெரியுது. ஆனா உருக்கி பார்த்தா அங்க வெறும் தங்கம் மட்டும்தானே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உலகமும். கிழக்கு மேற்குன்னு திசைகள் வேறையா இருக்கலாம், மனிதர்கள் வேறையா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வெறும் பெயர்களும் உருவங்களும் தான். இதன் அடிப்படை உண்மை என்னன்னா அந்த இறைவன் ஒருவனே தான்ங்கிறது தான். இதைத்தான் சத், அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் உண்மைன்னு சொல்றாங்க. அடுத்த வரிய பாருங்க. என் இதயத்தை ஊறி. இறைவன் எங்கும் இருக்கிறான்னா அப்புறம் இதயத்துல ஊறணும். ஒரு சின்ன உதாரணம், காத்துல ஈரப்பதம் இருக்கு. காத்துல ஈரப்பதம் இருந்தா காத்து எல்லா பக்கமும் தானே இருக்கு. அப்ப தாகம் எடுத்தா காத்துல வாயை திறந்து தாகத்தை தீக்க முடியுமா? அது கிணறு தோண்டி தண்ணி எடுத்து தண்ணியை குடிச்சாதானே தீரும். அதே மாதிரிதான் இறைவன் அண்டா சராசரம் எங்கு இருந்தாலும் அவரை நீங்க அனுபவமா உணரக்கூடிய ஊற்று எதுனா உங்க இதயம்தான். இதயம் நோனி அது வெறும் தசையா இல்ல, உங்களுக்குள்ள நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்கும்ல. அந்த உணர்வுக்கு பின்னாடிதான் கடவுள் இருக்கிறாரு. உங்க அகந்தைங்கிற மண்ணை தோண்டி எடுத்தா அங்க ஞானம் தானா ஊற்றெடுக்கும். கடைசியா அவர் சொல்ற வார்த்தை என்ன? தித்திக்கும் ஆனந்த தேனே. ஏன் தேனை உதாரணம் காட்டணும்? தேன் கூட்டுல பல மலர்கள்ல இருந்து வந்து தேன் இருக்கும். ஆனா அதை சுவைக்கும் போது இது ரோஜாவோடது, இது மல்லிகையோட தேன்னு பிரிக்க முடியாது. எல்லாமே ஒன்னாதான் கலந்துரும். அதுதான் அத்வைதம். நீ வேற கடவுள் வேறங்கிற உணர்வு எண்ணம்லாம் மறைஞ்சு நீங்களே அந்த ஆனந்தமா கடவுளா மாறிடுவீங்க. அங்க இரண்டு கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். பராபரமே அப்படின்னு இந்த வரிகளை அவர் முடிக்கிறார். அப்படின்னு என்ன? மேலானது கீழானதுங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாம எல்லாமா இருக்கிறது தான் இதோட அர்த்தம். இனிமே இந்த தத்துவத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க தேடுற கடவுள் உங்களுக்குள்ளேயே தேனா இனிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஆனந்தத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வணக்கம்.